கேட்டகர் வந்த சந்தோஷத்தில காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே மாரி விஜயும் கால் பண்ணி காவேரிக்கு ரொம்ப வந்து ஜாலியா பேசுறாரு. 2 பேருக்குமே வந்து ஒரு ஊடலோட காதலும் வருது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜய்க்கு வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே வந்து காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதனால காவேரி கிட்ட இன்னைக்கு நல்லா பேசணும். அவகிட்ட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் காவேரி கூட தான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பத்தி எல்லா நினைவுகளும் யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி கிட்ட போய் பேசுறது, அதே மாரி காவேரிய வந்து ஹக் பண்றது, கிஸ் பண்றது எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. சீக்கிரமா போயிட்டு காவேரி அசத்தணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்க வந்து விஜய் ஃபோனை வச்சோன்னே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. எல்லாத்தையும் பத்தி அவங்களும் யோசிக்கிறாங்க. உடனே வந்து எனக்காக தான் உண்மையிலேயே கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணாரா? என் மனசு கஷ்டப்படக்கூடாது தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டுருக்கேன். ஐயோ! காவேரி நீ ஏன் இப்படிலாம் இருக்க? விஜய் பத்தி இப்படி தப்பா புரிஞ்சிருக்கே. விஜய் எப்படி வந்து உன் மேல வந்து அன்பு இருந்தா, லவ் இருந்தா இந்த அளவு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாரு. வேணா கூட கேர்டேக்கர் வச்சுட்டாரு. அப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் சொன்னது உண்மைதான் போலிருக்கு. சரி நான் தான் ஏடா கூடமா அவர் வந்தா பேசிடுறேன். ஆனால் இன்றைக்கி பேசக்கூடாது. விஜய் கிட்ட நல்லபடி பேசணும். அதே டைமில் பழைய காதலோட விஜய் கிட்ட பேசணும். என் அக்கா கூட அதான் சொல்கிறா. இங்கே பாருடி தேவையில்லாதான் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் கிட்ட நல்லா பேசுன்றா. அதனால் இன்றைக்கி நான் விஜய் கூட சூப்பராக பேச போகிறேன். அவர் அசந்துற மாதிரி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ வருவார் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து செமையாக டென்ஷனாக வராங்க. வந்து யமுனா பார்த்துட்டு என்ன யமுனா என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி இந்த காசை வச்சு கேஷ் எடுத்துட்டு கட்டிடு அப்படின்னோடனே எதுக்காக அப்படின்றாங்க. எதுக்காகவா? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டல அதுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட கேட்கலன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. இங்கே பாரு என் அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக வந்து நீ ஃபீஸ் கட்டாமல் இருக்க முடியுமா? படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிச்சிடணும். அதுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் தானே கொடுக்குறேன் புடி அப்படி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவைன்னா நான் ஃபீஸை கட்டிட்டேன் அப்படின்னோடனே கட்டிட்டியா எப்படி அப்படின்றாங்க. எப்படியோ கட்டினேன் உங்களுக்கு என்ன? இங்கே பார் நீ எப்படி கட்டினேன்னு சொல்லு. ஏன்னா இது தேவையில்லாத பிரச்சனை போய் விடும். சொல்ல புரிய பெரிய ஆமாங்க என்னோடய கம்பளை வச்சுட்டு நான் கட்டின அடகு வச்சு கட்டினேன் போதுமா அப்படின்றாங்க. எதுக்கு இவனை இப்படிலாம் பண்ணுறேன்? என்னை அசிங்கப்படுத்துகிறோன்னே பண்ணிகிட்ருக்கேன் இப்படிலாம் அப்படின்றாங்க. நான் ஏங்க உங்களை அசிங்கப்படுத்துகிறேன்? பின்ன கம்பளை கழட்டி வச்சு நீ படிச்சேன்னா என்னை பற்றி என்ன பேசுவாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க? உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா? சரி கையில் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை தொலை தான் தெரியும். உங்கள் அம்மாவை ஊருக்கு அமிச்சாதான் இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ தான் நானும் நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே பார் என் அம்மா ஊருக்கு அனுப்ப சொல்லி நீ சொல்லக்கூடாது. நான் அனுப்புகிறனோ அனுப்பலையோ அது ஏன் இஷ்டம். தேவையில்லாமல் எங்கள் அம்மா பேச்சுக்கு போகாத. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் ஏன் பேச்சுக்கு வராங்க. உன் பேச்சுக்கு அவங்க வந்தாலும் சரி நீ அவங்க பேச்சுக்கு போகக்கூடாது. தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசினேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ சரியான அம்மாவோட செல்லமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத ராகினி பார்க்குறாங்க. ராகினி பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? ஓ இந்த கேர்டேக்கர் வந்ததால் தான் மேடம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்தை கெடுத்து ஒன்றுமே இந்த சந்தோஷம் நிரந்தரம் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து காவேரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ரூமுக்கு போகிறாங்க. என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்கே அப்படின்னு. ஆமாம் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் சந்தோஷமாக தான் உனக்கு ஆகாது. எனக்கு தெரியும் கேர்டேக்கர் விஜய் வந்து வெள்ளாக்காக்க வச்சுட்டாரு. அதனால் ஒரு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறியா? அதான் வந்து நீ சந்தோஷமாக இருக்கியா? நான் சொன்னேன் அவங்ககிட்ட சொன்னதுனாலும் உன் மூஞ்சிலே தெரியுது. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் சொல்கிறத கேளு காவேரி. விஜய் வந்து உனக்காக ஒன்று கேர்டேக்கர் வைக்கல. தாத்தா ரொம்ப தொல்லை கொடுத்து அதுதான் வச்சுருக்காரு. நீ உனக்காக சொல்லிட்டு ஓவராக கற்பனை வளர்த்துக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கிறாங்க காவேரி.